திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை காவேரிப்பட்டு கிராமத்துல வந்து பார்த்தோம்னா, சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வசித்து வராங்க. இங்க வந்து பார்த்தோம்னா, கடந்த பல வருடங்களுக்கு முன்பு வந்து பார்த்தோம்னா, ஊரிய முக்கியஸ்தர்கள் சிலர் வந்து அந்த கோயிலுக்கு சொந்தமான நிலத்த வந்து எழுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இப்போ வந்து பார்த்தோம்னா, காவேரிப்பட்டு கிராம ஊராட்சி மன்ற தலைவர் மாலாசேகர் என்பவரின் பேர்ல வந்து அந்த நிலம் வந்து பட்டா பதிவாயிருக்கு. இப்போ வந்து அவங்க பேர்ல தான் அந்த இடம் இருக்குது. இந்த நிலையில வந்து பார்த்தோம்னா, கோவில் வழிபாடு செய்ய இடையூறு செய்து வருவதாக வந்து அந்த ஊர் பொதுமக்கள் வந்து மாலாசேகர் மீது வந்து குற்றச்சாட்டு விதிக்கிறாங்க. அதுவும் இல்லாம கடந்த சில தினங்களுக்கு முன்பு வந்து பார்த்தோம்னா, நாட்றம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்துல வந்து மனு கொடுக்குறாங்க. இதன் காரணமா வந்து பார்த்தோம்னா, வருகின்ற 29ஆம் தேதி வந்து காவேரிப்பட்டு கிராமத்துல வந்து திருவிழா வந்து நடத்த ஏற்பாடும் செய்றாங்க. அத வந்து தடுக்கும் முயற்சியில் வந்து ஈடுபடுவதாக கூறி குற்றச்சாட்டு வந்து எழுந்த நிலையில, அதற்கான வந்து ஊர் பொதுமக்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் மாலாசேகர் தரப்பினர் இருவரும் வந்து பார்த்தோம்னா, இரு தரப்பினரும் வந்து பார்த்தோம்னா, கோட்டாட்சியர் அலுவலகத்துல வந்து பீஸ் கமிட்டி வந்து நடைபெறுது. இந்த பீஸ் கமிட்டி வந்து பார்த்தோம்னா, 2 மணி நேரத்திற்கும் மேலாக வந்து பீஸ் கமிட்டி வந்து நீடித்ததால வந்து, அந்த காவேரிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த இந்துமதி மற்றும் ஜான்சி மோகன் என்ற ஆகிய இரு இரு பெண்களுக்கும் வந்து திடீரென சாமி வந்து ஆடுறாங்க. அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, "என்ன ஏன்டா சோதிக்கிறீங்க? ஊரையே சும்மா விட மாட்டேன். எல்லாரையும் வந்து ஆட்டி வைத்து விடுவேன்னு" வந்து சாமி வந்தவங்க வந்து சொல்லி சாமி ஆடின சம்பவம் வந்து பரபரப்பை ஏற்படுத்துது. பின்னர் வந்து பார்த்தோம்னா, பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் வந்து சாமி வந்தவரோட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பின்னர் வந்து அந்த சாமி வந்து ஆடுறது வந்து நின்ற பின்னாடி பொதுமக்கள் வந்து போலீசார்கள் வந்து கடும் வாக்குவாதத்தில ஈடுபடுறாங்க.